அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி ஏழுமலையானுக்கு தீபாராதனை காட்டும்போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓ நமோ நாராயணா எனும் மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பாங்க. திருப்பதி தல தரிசனத்தை சொல்லுவாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் தான் இது. இந்த தலத்துக்கு அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு தான். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலமாக இருக்கு. திருவேங்கடமலையின் 7வது சிகரத்தில் வீற்றிருக்கு. புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்த கோவிலின் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2.2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்த நிலைய திவ்ய விமான என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த விக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கும் மாணிக்க ரத்தன கற்கள் பொதிக்கப்பட்டிருக்காங்க. கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு கற்பூரம் சாத்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது. சாதாரண கற்களில் தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லில் வெடிப்பு விழும். ஆனால் ஏழுமலையானுக்கு வருடத்தில் 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க அப்படின்னே சொல்லலாம். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதுமே குளிர் நிறைந்திருக்கும் திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கையான அற்புதம் இருக்கு. அதிகாலை குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமானுக்கு வியர்க்கும். பீதாமரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு எப்பொழுதுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்துடன் இருக்கு. அதே போன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க. அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதி ஆலயத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு. உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் இந்த பாறைகள் காணப்படுவதாகவும் இந்த பாறைகளின் வயது 250 கோடி வருடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை. திருப்பதி மலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல 2 விதமான பாதைகள் இருக்கு. அலிப்பிரி அதாவது கீழ் திருப்பதிக்கு உள்ள பாதையே நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வருது அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீவாரிமெட்டு திருப்பதிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் இருக்கு. பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு. இந்த வழியை ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கீழ் திருப்பதிக்கு அருகில் உள்ள ஊர்களில் உள்ளவர்கள் தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஐதீக ஆசிரங்களின்படி வராக சுவாமியை வணங்கிவிட்டு அதன் பின்னர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்பத நெறிமுறையை கடைபிடிக்கப்படுது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்படுது. கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்திருக்காரு. பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகிருக்கு. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் நடத்தியிருக்காங்க. யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களிடம் கேட்டிருக்காங்க. பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்ததாக சொல்லியிருக்காங்க. மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் வைகுண்டம் சென்றிருக்காரு. திருமால் பிருகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்க அவர் மார்பிளை எட்டி உதைச்சிருக்காரு. திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்திருக்காரு. பொறுமையும் அமைதியும் இருந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்து விட்டிருக்காரு. லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலை இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க. திருமாலும் திருமகளை தேடி பூவுலகத்தை சுற்றி அலைந்து வேங்கடமலையில் ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்திருக்காரு. அவருக்கு பசித்துதான். இது பற்றி அறிந்த நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொல்லியிருக்காங்க. லட்சுமி வருத்தமடைந்திருக்காங்க. நாரதர் அவரிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காரு.
அதன்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமணிந்து அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொரிந்தது. பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொரிவதை கண்டிருக்கான். கோடாரியால் பசுவை அடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது. தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காரு. அது வராகமூர்த்தியின் ஆசிரமம். அங்கிருந்த வகுலாதேவி தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்துல மூழ்கியிருக்காங்க. திருமாலும் அன்புடன் வகுலாதேவியை அம்மா என்று அழைத்திருக்காங்க. வகுலாதேவி தன் பிள்ளைக்கு ஸ்ரீனிவாசன் என பெயரிட்டிருக்காங்க. தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளை தந்திருக்காங்க. இந்த நிலையில சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்திருக்கான். பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு முனிவர் ஆலோசனையின்படி புத்திர காமஸ்ட யோகம் செய்ய நல்ல நேரம் குறிச்சிருக்காங்க. யாகம் செய்த இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில படுத்த நிலையில ஒரு பெண் குழந்தை கிடந்தது. தாமரைக்கு பத்மம் என பெயருண்டு. எனவே குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டிருக்காங்க. ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமனை மணாளனாக பெற வேண்டி தவம் செஞ்சிருக்காங்க. ராமனும் அவளிடம் பின்னால அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதன்படி வேதவதி பத்மாவதியாக பிறந்திருக்காங்க. பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்த்து வந்திருக்காங்க. சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது. அதன் பின்பு சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில சிலா ரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில எழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க. பத்மாவதி அலமேல் மங்காபுரத்தில் அருளாட்சி செஞ்சு வந்திருக்காங்க. சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் சென்று தங்கிவிட்டு காலையில திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகமாக நிகழ்வப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. 7 மலைகளுக்கு அதிபதி என்பதால் பெருமாளுக்கு ஏழுமலையான் என திருநாமம். சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பதி. இந்த நகரத்தை ஒட்டி உள்ள திருவேங்கட மலையின் மீதுதான் ஏழுமலையான் கோவில் கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை பெற்ற கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. நாட்டில் அதிக வரும் பெரும் கோவில்களை முதல் இடத்துல இருக்கும் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில். இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் தங்கம் வெள்ளி வாங்கி சேமிப்பு பல கோடிக்கணக்கில் தாண்டி வருது. இருந்தாலுமே திருமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருது அப்படின்னே சொல்லலாம். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆண்டு முழுவதுமே கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செஞ்சு வராங்க. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 60,000 முதல் 1,00,000 வரையிலான பக்தர்கள் தரிசனம் செஞ்சு வராங்க. திருப்பதி சென்று வந்தால் வாழ்க்கையில திருப்பம் என்று வரும் என்று சொல்லப்படுவதால் ஏழை பணக்காரர் என பாகுபாடு இன்றி பல ஆயிரம் பக்தர்கள் திருமலைக்கு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதி உண்டியலின் காணிக்கை லட்டு விற்பனை மூலம் பல கோடிக்கணக்கில் வருவாய் வருகிறது. இதைவிட முடிக்காணிக்கை மூலம் மட்டுமே பல கோடி வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. திருப்பதியை பொறுத்தவரை முக்கிய நேர்த்தி கடனாக மொட்டை போடுவது, அதற்கு அடுத்தபடியாக தோளபாரம் செலுத்துவது. தோளபாரம் காணிக்கையாக வெல்லம் வாழைப்பழம் அன்னாச்சி என பல பொருட்களை கொடுக்கலாம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கு. இதனால தான் திருப்பதி ஏழுமலையான பணக்கார சுவாமி என்று சொல்றாங்க. பொதுவாக திருப்பதியில் வார நாட்களில் ஒரு நாளைக்கு 50,000 முதல் 60,000 வரையிலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க. இதுவே வார இறுதி நாட்களில் 80,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க. முக்கியமான நிகழ்வுகள் உற்சவங்கள் நடைபெறும் நாட்கள் என்றால் திருமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதியில் அனைத்து நாட்களுமே சென்று வழிபடலாம் என்றாலும் ஒரு நாள் இரவாவது அங்கு தங்க வேண்டும் என்பது ஐதீகம். இப்படி தங்கி வழிபட்டு வருவது விசேஷம். இதுவே வழிபாட்டின் முழு பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுது. மற்ற கோவில்களை போல பக்தர்கள் நேரடியாக வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லாமல் திருப்பதியில் பல நேரம் காத்திருக்கும் அறையில் 24 முதல் 48 மணி நேரம் வரை கூட காத்திருக்க வைக்கப்படுவதற்கும் இதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.